சில படங்கள்ல நீங்க காட்சி அமைப்பு பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பணக்காரவங்க திமிருத்தனம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரிவால்விங் சார்ல சுத்திக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் பொய் கிடையாது. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் என்னன்னா, இந்த ஒரு சிலர் என்னன்னா, ஏய் இல்லாதெல்லாம் சொல்ற கட்டுக்கதை அப்படின்வாங்க. கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. இதுக்கான காணொலி எல்லாம் இருக்கு, யூடியூப்ல இருக்கு. அவரே தேனிக்கண்ணனே கொடுத்த பேட்டி, இது நேரடியாவே கொடுத்துருக்காரு. உட்கார வச்சு ஒரு வார்த்தை கூட பேசிக்கலாம் சார். அவர் சொல்லியிருக்காரு, அதாவது வந்து அவர் எப்படி அழகா வேற சொல்லியிருக்காரு. அதாவது வடிவேலு ஒரு படத்துல கண்ணாடியை முன்னாடி நின்றுகிட்டு என்னை ஏன் கடவுளை இவ்வளவு அழகா படைச்ச அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு என்னை ஏன் வந்து இவ்வளவு புகழோட படைச்ச அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பார்த்துட்டு ரசிப்பாரு. தற்பெருமை அவர் பார்த்து ரசிப்பாருன்னு மத்தில என்னை உட்கார வச்சு 1/2 மணி நேரம் உட்கார வச்சிருந்தாரு. ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்கப்புறம் நானே எந்திரிச்சு, சார் நான் வரேன் சார், என்னை என்ன கூப்பிட்டு விட்டீங்க, உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னது. அதுக்கப்புறம் தான் பேச்சே வராராம். என்ன சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். அந்த மாதிரி என்ன மாதிரியான மனநிலை இது விஜயோடைய மனநிலை? நான் வந்து முதல் தடவையா அப்ப பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது மாதிரி பத்திரிகையாளர்கள் சம்பவம் இன்னும் 2, 3 இருக்கு.